எது உண்மையான மகிழ்ச்சி? கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இன்றைய இறை வார்த்தை பகுதி. இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் அடிப்படை தேவையாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை அடைவதற்காக மனிதன் அன்றாடம் கடினமாக உழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வீடு கட்டி முடித்து விட்டேன் என்று சொன்னால் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு குடும்ப உறவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிவிட்டது என்று சொன்னால் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை சரியாகிவிட்டது என்று சொன்னால் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி இந்த மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு ஒரு தற்காலிகமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை நாம் நம்முடைய வாழ்விலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழலை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அதை பொறுத்துதான் நாம் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை உருவாக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி நான் நல்ல முறையிலே அந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவர முடிகிறது, அதை நான் எப்படி கையாளுகிறேன், அதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியானது அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வு முழுவதும் பயணித்த வாழ்விலே பலவிதமான இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து பல நேரங்களிலே இவர் பெருந்தினிக்காரன், குடிகாரன், இவன் பாவிகளோடு உணவு உண்கிறான், இவன் ஏழை எளிய மக்களை அதிகமாக போய் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகிறான் என்று சொல்லி இயேசுவை பற்றி எவ்வளவு தூரம் இழிவாக மட்டம் தட்டி பேசினாலும் இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே தான் செய்யக்கூடிய அந்த பணியிலே மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒருபோதும் உங்களுடைய மகிழ்ச்சியை பிறர் எடுத்துவிட நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சி உங்களுடைய கையிலே, உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சூழலையும் உங்களுடைய மகிழ்ச்சியினால் மாற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு மாற்றுகின்ற பொழுது உங்களுக்கு உங்களுடைய துக்கமும் கூட மகிழ்ச்சியாக மாறும். எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அந்த சூழலை மகிழ்ச்சியோடு கையாளக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு தரக்கூடிய நிலையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.